கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லே தெரியாது. கல்லை மட்டும் கல்லை மட்டும் ஜிம்கா. கடவுள் ஏன் கல்லானான்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. படியே கொள்றானே. டாப்பு டக்கரு அப்பா டக்கரு சாமியார்னு சொல்லிட்டு இப்படி ஜெயில வந்து கல்ல உடைச்சிக்கிட்டு இருக்கிய. நான் எங்கடா கல்ல உடைச்சிட்டு இருக்கேன்? நான் வந்து குண்டல் எழுப்புறதுக்காக தியானத்துல உட்கார்ந்துருக்கும் போது என்ன அலேக்கத்திட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்கடா. கேடு கட்ட நாதாரி. அந்த நாய் கேட்க கூடாத கேட்டுட்டான், பார்க்க கூடாத பார்த்துட்டான், எடுக்க கூடாத எடுத்துட்டான். 1 கோடி ரூபாய் கேட்டு என்ன அந்த நாய் பிளாக்மெயில் பண்ணுச்சுடா. அதுக்கு தான் சாமி குனிஞ்சு குடல் எழுப்பும்போது பார்த்து எழுப்பு. என்ன சாமி வெற்றிக்கு என்ன திறக்குது? எல்லாம் நேர கொடுமை. உங்களை சொல்லி குத்தமில்ல சாமி, அதான் சொல்லுவாங்கல்ல, நடுவில் கொண்டு அந்த நாயை வச்சாலும் அது சுச்சாதான் போகும். அந்த மாதிரி இருக்காம சாமி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஐம்புலன்களையும் அடக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் எதுவுமே நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப நான் நாயாடா? சாமி நான் நாயின்னு சொல்லல, ஆனா நீங்க நல்ல டாக் தான். ஓவரா பேசுற சபிச்சிருவேன். கோவத்தை உண்டு பண்ணாதடா. கட்டம் சரியில்லை. உங்களுடைய நாய் நீங்க ஜெயில போட்டுருக்காங்களா அவங்கள சொல்லணும். வாட் ஹேப்பன் சாமி? அதை ஏன்டா கேக்குற? மேல பார்த்தா நீயே புரிஞ்சுக்கணும். பாரு மேல அந்த கொசுவத்தை எஸ்டி விடுங்கப்பா. தாத்திற்கு தாத்திற்கு தாத்தாத்திற்கு தின்னாகினா தாத்திற்கு தாத்திற்கு தாத்தாத்திற்கு தின்னாகினா தாத்திற்கு தாத்திற்கு தாத்தாத்திற்கு தின்னா தின்னாகினா கினா கிட்ட தக்க தின் யா தின்னாகினா கினா கிட்ட தக்க தின் யா தின்னாகினா கினா கிட்ட தக்க தின் யா தின்னாகினா கினா கிட்ட தக்க தின். கதவை திற, காற்று உண்டாகட்டும் மகனே. சிவபூஜையில் யார் அந்த கரடி? வணக்கம் சுவாமிகளுக்கு நமஸ்காரம். நமஸ்காரம் மகனே. என்னது கதவை திறந்தா காற்று வரும்னு பார்த்தா லாட்ஜ் ஓனரும் மேனேஜர் வந்து நிக்கிறாங்க. என்ன விஷயம் பக்தா? சுவாமி, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சுவாமி. இண்டஸ்ட்ரியில புதுசா ஸ்பெஷலா ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது சுவாமி. புதுசா ஸ்பெஷலா? ஒன்றும் புரியலையே. இப்போ என்ன படம் வருது? ரஜினி படமும் வரல, கமல் படமும் வரல. விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. போன வாரம் தான் அஜித் படம் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆச்சு. இப்போதைக்கு என்ன பக்தா? சுவாமி, நீங்க அந்த படத்தை கட்டாயம் பார்க்கணும் சாமி. பக்தா, படம் பார்க்க நமக்கு எங்க டைம் இருக்குது பக்தா? சாமி அப்படிலாம் சொல்லக்கூடாது. தவறாக சாமி நடிச்ச படத்தை சாமியே பார்க்கலாம் எப்படி சாமி? நான் நடிகன் இல்லையே. இன்னும் ரொம்ப நெஞ்சு நக்கிறாங்க. சுவாமிகளுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தது உண்மைதான். அப்படியா? அடியே அதை அப்படியே சுவாகா பண்ணிட்டேன். இல்லையே. இல்லையா? சாமிகள் நடிச்சு சுட சுட படம் வெளியில வந்திருக்கே. என்னது, நான் நடிச்சு சுட சுட படம் ரிலீஸ் ஆயிருக்கு? டாக்குமெண்ட்ரி படமா? அப்படியே சொல்லலாம். நான் நடித்ததா? அப்படி சொல்லுங்க. நம்ம சிசிய பிள்ளை ஏதாவது ஃப்ளைட்ல லேண்ட் ஆகுறத, பஸ்ல இறங்குறத, ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறத, நிக்கிறத, நடக்கிறத, படுக்கிறதா, மரண நெத்திரையில் இருக்கிறத. மரண நெத்திரையில் இருக்கிறதா? இவனுங்க ஸ்லாங்கே சரியில்லையே. இருக்கும். ஒருவேளை நித்திரையில் இருக்கிறத ஆசீர்வாதம் பண்றத ஒன்ன மறந்துடுங்க சாமி. எதை? முக்கியமா பெண் சிசிகளுக்கு நீங்க தீட்சை கொடுக்கறது, அத மறந்துட்டீங்கல்ல? யோ, நான் எல்லாத்துக்கும் தான் தீட்சை கொடுக்குறேன். போங்க சாமி. இருந்தாலும் பெண் சிசிகளுக்கு கொஞ்சம் விசேஷமா தனியா அந்தரங்கமா அவசர கதியில பரவச நிலையில பெண் சிசியலுக்கு கொஞ்சம் விசேஷமா தீட்சை கொடுக்கறது உண்மைதான். சாமியே ஒத்துக்கிட்டாரு. நமக்கு என்ன சாமி கருணை. ஒரு ஆமா போட்டா அதுக்காக அப்படியே மடக்குறீங்க இல்லையா? என்ன படம்? படத்துக்கு என்ன டைட்டில்? டைட்டில் என்ன? கில்மா குல்மா. கில்மா குல்மா. ஓ, கில்மா குல்மாவா? பேரே வில்லங்கமா இருக்குது. அது எந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது? சுவாமி, இது தியேட்டர் ரிலீஸ் ஆகாது, டிவிலே ரிலீஸ் ஆகாது. அப்ப ஓடிடி சேனலா? இனிமேதான் ரிலீஸ் ஆக போகுது. எல்லா சேனலும் ரிலீஸ் ஆகும். வைரல் கண்டென்ட். அப்ப சாமியார் ஃபேமஸ் ஆயிடுவாரா?
சுவாமியை ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தது இல்ல. சாமியே ஆசீர்வாதம் பண்ண கொடுத்ததா? நான் எப்போ ஆசீர்வாதம் பண்ணேன்? சரி, ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்பவே இப்போ ஆத்தி, இதெல்லாம் படம் பிடிக்கலாமா பக்தா? பக்தா, இதெல்லாம் முறையா? என்னையா இது? என்ன இது விபரீதம்? சிக்கிட்டோமோ? இந்த 2 குரங்குங்களும் வீடு எடுத்து வச்சிருக்கீங்களே.